அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, இது ஒரு முக்கியமான வீடியோ. முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். சில எரும மாடுகள் சிந்திப்பதற்காக தான் இந்த பதிவு. எரும மாடுகள்னு சொல்லும்போது நீங்கள் நினைக்கலாம் ட்ரம்ப்புடைய கோலேன் மாறா, அப்படி இல்லைண்டா இனவாதிகளுடைய கூட்டாளிகளான்னு சொன்னால் இல்லை. நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில எரும மாடுகள், அதுகள் எப்படின்னு சொன்னால் அதுகளால் அதுகளுக்கும் பயனில்லை, மற்றவங்களுக்கும் பயனில்லை. ஒரு மனிதன் முன்னேற்ற பாதையில் முயற்சி எடுத்துக்கொண்டு போராடி வாழ்கின்றான் என்றார். உதாரணமாக என்ன எடுத்துக்கொள்ளுங்களேன். நான் சில கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், கூரைகளையும் முற்றங்களையும் சுத்தம் செய்வது தான் என்னுடைய தொழில். அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹலாலான மணியோடு என்னுடைய யூகேயில் உள்ள 5 பிள்ளைகளையும் பார்த்துக்கொண்டு நான் வாழ்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எனக்கு ஒரு பேஷன் இருக்குது, ஒரு க்ரியேட்டிவான பேஷன். அப்போ அந்த காலத்துலேருந்து கல்யாணம் முடித்த சின்ன வயசுலேருந்து யூரோப் எல்லாம் சுற்றி வளைச்சி அங்கே போகிறதும் இங்கே போகிறதும் டிஸ்கவர் பண்ணுறதும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும், எங்களுடைய ஈமானை பலப்படுத்துகிற பதிவுகளை போடுறதும், இஸ்லாத்துக்கான பதிவுகளை போடுறதும், இனவாதிகளுக்கு எதிரான பதிவுகளை போடுறதும், இந்த நெத்தன்யாகுவாக இருக்கட்டும், ஞானசாரையாக இருக்கட்டும், கோதாப்பையாக இருக்கட்டும், முஸ்லீம்களுடைய எதிரியாக திகழக்கூடியவர்களுக்கு எதிர்த்து பதிவு போடுவதும், இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தும் பதிவுகளை போடுவதும், மக்களை ஒற்றுமைப்படுத்தும் பதிவுகளை போடுவது, எங்களுக்குள் பிளவு வரப்படாது இனவாதம் ஒளியோன் என்று கோஷமிடுவதும், அதே போல் ஒடுக்கப்பட்ட மக்களான பாலஸ்தீன் மக்கள், மியான்மர் மக்கள், காசா மக்கள், இன்னும் ஈரான் மக்கள் அநீதிக்கு எதிரான அந்த செயற்பாடுகளை தடுக்கும் குரலாக ஒலிக்கும் சில பதிவுகள் போடுவது, இப்படியாக ஒரு பெரிய பயணத்தை தான் தாண்டி நானும் வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக இப்படிப்பட்ட பதிவுகள் தான் நான் பதிவிட்டிருக்கிறேன். அதில் பலது என்னுடைய பேஷனுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியதும் பதிவிடுகின்றேன். போரிடங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மாளிகைகளை டிஸ்கவர் பண்ணுவதும், அதை பற்றி உங்களுக்கு எடுத்துரைப்பதும், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ்ன்றதும் அல்லாஹு அக்பர்ன்றதும் இது நன்மையை தானே கொண்டு வந்து சேர்க்கிறது. இதில் ஏன் சிலர் காண்டாகிறார்கள்? அதே மாதிரி நல்ல மக்களை சந்திக்கிறோம், நல்லதை ஆதரிக்கிறோம், நோயாளிகளுக்கு உதவி செய்கிறோம், உதவக்கூடியவர்களுக்காக மோட்டிவேஷன் பண்ணுகிறோம். இப்படி எங்களால் முடிஞ்ச எங்களுக்கு விருப்பமுள்ள ஒரு செக்டரில், எங்களுக்கு பேஷன் உள்ள ஒரு விஷயத்தில் அதை க்ரியேட்டிவாக ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நன்மையை நாடி நாங்கள் செய்கிறோம். இப்போ எங்களை பிடிக்காத நீங்கள், எங்களை வெறுக்கக்கூடியவங்க, எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்ளக்கூடியவங்க, பொறாமை கொள்ளக்கூடியவங்க, நீங்கள் ஒதுங்கி நில்லுங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் போகிற பயணத்தில் எங்களுக்கு நன்மை வருதுன்னு எங்களுக்கு விளங்குது. எங்களுக்கு இந்த காசு பணம் இதில் வரக்கூடிய இந்த பிச்சை காசு எல்லாம் எங்களுக்கு பெரிதாக விளங்கவும் இல்லை, அது வருதும் இல்லை. அது வராமிக்கிறதில் எங்களுக்கு ஹைர் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். டே 1ல் இருந்து மோனிட்டைசேஷன் எல்லாம் ஒன்றாமல் இருந்த காலத்தில் இருந்து அதுக்கு போகிற என்னுடைய சேனல்கள் பிளாக் பட்டு இப்போ 3 வருடமாகுது. அதில் எந்த ஒரு பின்னடைவையும் நான் சந்திக்கலை. அதில் காசு வர இல்லைன்னு சொல்லி நான் கண்டென்ட் போட்டதை நிறுத்தவும் இல்லை, காசு வந்த சமயம் அதிகம் போடணும்னு நினைக்கவும் இல்லை. நான் வளமை போல் ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டு கொண்டிருக்கிறாள். அப்போ எங்களை பற்றி நீங்கள் விளங்காட்டி விளங்காமல் போங்க, எங்களை பற்றி தெரியாதவங்க தெரியாமல் இருங்க, பொறாமையாக ஒதுங்கி நில்லுங்க. ஆனால் சில ஹராத்தில் பிறந்ததுகள் என்ன செய்து, சில எரும மாடுகள்னு தான் சொல்லணும், அதுகள் குரூப் சேர்ந்து குரூப் போட்டு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு மண்டையில் அறிவு இல்லை, புரிஞ்சு கொள்ளும் சக்தி இல்லைன்னு சொல்லி அது சில மொக்கத்தனமான கமெண்ட்களை போடுது. அதுகளை எங்களுக்கு பிளாக் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லை. அதுகளுக்கெல்லாம் புரிய வச்சு புரியப்படுத்துறது எங்களுடைய சேவையும் அல்ல. ஏனென்றால் இந்த எரும மாடுகளை சீர்திருத்தும் ஒரு பள்ளியாக நாங்கள் செயல்படவில்லை. எனவே நல்ல மக்கள், புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள், அறிவுபூர்வமான மக்களுக்கு நாங்கள் நன்மை பயர்ப்பிக்கும் நல்ல விஷயங்களை பரப்பி கொண்டு போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதில் பிடிச்சிருந்தா கை கோர்த்து பயணிங்க. நீங்கள் சுபஹானல்லான்றீங்க, அல்ஹம்துலில்லான்றோம், நாங்கள் அல்லாஹ் அக்பர்னு சேர்ந்து சொல்கிறோம். பாலஸ்தீன் போல் ஈரான் போல் மக்களுக்கு அநீதிக்கு எதிராக நாங்கள் குரலாக ஒதுக்கும் போது அதுக்கு நாங்கள் போடும் துவாக்களுக்கு நீங்கள் ஆமீன் என்கின்றீர்கள், நீங்கள் சொல்லும் துவாக்களுக்கு நானும் ஆமீன் சொல்கின்றேன். இது நன்மை பயர்ப்பிக்கும் என்று தான் நான் பயணிக்கின்றேன். இதில் சிலருக்கு இது ஒரு தீயதாக விளங்குகிறது. ஆனால் இந்த நன்மைகள் எல்லாம் நான் உணர்ந்ததால் தான் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய கஷ்டமான தொழிலில் கை நிறைய பரக்கத்தை அல்லாஹ் தாரான். இதனால் தானோ, நான் சமூகத்துக்காக நேரம் கொடுக்கறதால தானோ, நான் சமூகத்துக்காக இந்த விஷயங்களை செய்கிறதால தானோன்ற என்னுடைய மன திருப்தியோடு அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக என்னுடைய கஷ்டமான வாழ்க்கையை நான் ஏற்று வாழ்கின்றேன்.
அதில் எனக்கு நன்மை வர்றது கண்கூட விளங்குது. ஒரு உலமாவோட பேசக்குள்ள அவர் சொன்னார், இந்த இப்படியான உங்களை தவறாக எடை போட்டு கொண்டு கதைக்கிற வைக்கிறாங்க தானே, அவங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸை தாராங்க, நன்மைகளை அவங்க செய்கிற நன்மைகளையும் உங்களுக்கு தாராங்க. அதனால் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். யாருடைய பேச்சையும் கேட்டு பின்னடைவாகி விடாதீங்க. உங்களுடைய பாதையில் நீங்கள் போய் கொண்டிருங்க. ஏன்னா உங்களுக்கு விளங்குது, நீங்கள் செய்கிறீங்க, நன்மையான விஷயங்களை செய்கிறீங்க, நல்ல மக்களை ஒன்று சேர்க்குறீங்க, ஊக்குவிக்கிறீங்க, அல்லாவின் பக்கம், ஈமானின் பக்கம், அநீதியிழைக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயம். எத்தனையோ இனவாதம் பிடித்தவர்கள் எங்களுடைய கொமெண்ட்களை கொண்டு எங்களோடு அந்யோன்யமாக புரிந்து கொண்டு நல்ல கொமெண்ட்களை போடக்கூடியவர்கள் நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். இஸ்லாத்தை சரியாக புரியாதவர்கள், தெரியாதவர்கள், அவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்ததை சொல்லி எங்களுடைய அகலாக்குகளை காட்டி அவர்கள் நட்பண்போடு அவர்கள் நல்லெண்ணம் வைத்து பழக ஆரம்பிக்கிறார்கள். இப்படியான நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்னுடைய சேனலால், அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் என்னை வேண்டா வெறுப்போடு இன்னும் போனஸ் நன்மைகளை தரக்கூடிய இந்த எருமைகள் சில குட்டி குட்டி மூத்திர சந்துகளில் இருந்து கொண்டு குரூப் போட்டுக்கொண்டு ஊர்பலாய் கழுவி கொண்டு விடிஞ்ச அந்தியா காட்டிலும் எவண்டையாவது இறைச்சியை திண்டு கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் எதடா சாதிச்சிங்க? இப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தை பேச வேண்டாம், உங்களுக்கு தெளிவில்லாத விஷயத்தை பேச வேண்டாம். யாராவது ஒருவரை பற்றி தப்பான எண்ணமா அவரிடம் நேரடியாக போய் கேளுங்க. தப்பெண்ணத்தை மனதில் வளர்த்து கொண்டு உங்களோட பாட்டுக்கு கொமெண்ட்டில் மோடையனை போல் அடிக்காதீங்க. உங்களை பாட்டுக்கு உங்களோட கருத்துக்களை பரப்ப வராதிங்க. மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அறிவு கெட்டவர்களாக நடந்து கொள்ளாதீங்க. ஒருவரை பற்றி தெரிய விட்டால் அவரை பற்றி விசாரிங்க, ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களோட ஓன் ரிசர்ச்சில் அல்லது அவரிடத்திலும் நீங்கள் 4 வார்த்தை பேசுங்க. என்ன சொல்லுவாங்களே, ஒரு மனுஷனோட பழகணும்டா, அவனை விளங்கணும்னு சொன்னால் அவனோட ஒரு சாப்பாடு அடிக்க நீங்கள் போகணும், அவனோட ஒரு பயணம் போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் அவனோட கொடுக்கல் வாங்கலாவது பண்ணணும். இது எதுவுமே செய்யாமல் ஒருவனை தன்னுடைய எரும மாட்டு புத்தி சொல்லும் விதத்தில் அவனை கெட்டவனாக நினைத்து கொள்வது, அவனுடைய தலையில் இருக்கும் கொள்கை வெறிக்காக அல்லது அவனுடைய தலையில் இருக்கும் அஜெண்டாவுக்காக, அவன் பேசக்கூடிய கருத்தில் இணக்கப்பாடு இல்லை என்பதற்காக அவனை விரோதியாக பார்த்து அவன் செய்வதெல்லாம் கெட்டதாக நினைத்து கொண்டும் ஒரு சைக்கோத்தனமாக சிலர் சமூக வலைத்தளங்களிலே வெறுப்பை பரப்பி திரிகிறார்கள். அன்பை தான் நாங்கள் வரவேற்கின்றோம், வெறுப்பை அல்ல. என்னுடைய சேனலுக்கு விசேஷமாக தூசணம் பேசக்கூடிய எவரையும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு தூசண கமெண்ட் கண்டு அதை நான் டிலீட் பண்ணக்கூடியவனாக தான் நான் இருக்கிறேன், அல்லது அவனை பிளாக் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஒரு முறை வார்னிங் கொடுப்பேன், 2 தேனை கொடுப்பேன். தூசணத்தை தொடர்ந்து பேசி கொண்டு வாரானா அவனை பிளாக் பண்ணிடுவேன். எனக்கு இவனோளால் லைக்கும் ஷேரும் வியூஸும் இந்த மாதிரி எரும மாட்டு குணம் படைத்தவனிடத்திலிருந்து தேவையே இல்லை. நல்ல மக்கள் 4 பேர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லான்னு சொல்லி அல்லாஹ்வுக்காக முஹப்பத் வச்சு வந்தீங்கன்னு சொன்னால் என்னோட பயணிக்கலாம். அப்படி இல்லாமல் சும்மா இந்த ஐஆர்சிக்காரன் மாதிரி சும்மா படிப்பறிவு இல்லாத முட்டாள்களை போல மூடத்தனமான பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் இப்படியான கேவலம் கெட்ட வார்த்தைகளை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் அதெல்லாம் அனுமதித்து கொண்டு எங்களுக்கு அதனால் ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்பவர்களும் அல்ல. இதனால் மொனிட்டைஸ் பண்ணி நெகட்டிவ் கொமெண்ட்டுகளால் பூஸ்ட் பண்ணி வியூஸ் எடுத்து மொனிட்டைசேஷனில் சம்பாத்தியம் எடுத்து அப்படி வாழ்பவர்கள் அல்ல நாங்கள். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு தொழில் இருக்கிறது, பெரிய குடும்பம் இருக்கிறது, எங்களுடைய மாத செலவுகள் ஏராளமாக இருக்கிறது. இந்த கண்டென்ட் கிரியேஷன்ல எல்லாம் வரக்கூடிய ஒரு வருஷம் முழுக்க நாங்கள் வரக்கூடிய வருமானத்தை விட ஒரு நாளில் எங்களுடைய சம்பாத்தியத்தை அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக வச்சிருக்கிறார். அதை சுற்றி அந்த வருமானங்களை எதிர்பார்த்து வாழ்பவனும் இல்லை. அதனாலவோ என்னவோ அல்லாஹ் தஆலா அந்த வருமானங்களை தடைப்படுத்தித்தான் வைத்திருக்கிறார். எனவே அதை எதிர்பார்த்து நாங்கள் பதவி போடுபவர்களும் அல்ல. சொல்லப்போனால் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய அநேகமானவர்களுக்கு தெரியும். எத்தனையோ வீடியோக்களில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் முதற்கொண்டு போட்டு காண்பித்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் சில எரும மாட்டு மரமண்டைகளுக்கு புரியறதுக்காக மீண்டும் சொல்கிறேன். என்னுடைய சேனலை பொறுத்த வரையில் இந்த பலஸ்தீனுக்காகவும் ஈரானுக்காகவும் ட்ரம்ப் போல, நெத்தன்யாஹு போல, ஞானசார போல ஆக்களை எதிர்த்து பேசுவதனாலும் என்னுடைய சேனலுக்கு நிறைய ரிப்போர்ட்டுகள் பட்டு என்னுடைய சேனலே ஒரு இன்விசிபிள் பிளாக்ல இருக்குது. அதாவது என்னுடைய மாஸ்ட் அக்கௌண்ட் நஸ்ரின் நிசாம்டினால என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுடைய எவ்வளோ நிகழ்வுகளை நான் பகிர்ந்து கொண்டு வந்தது. ஆனால் என்னால் அது முடியாமல் இருக்கிறது. காரணம், அதில் உள்ள பே அக்கௌண்ட்டை முழுமையாக பிளாக் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு அராஜகமான செயல். ஆனால் ஃபேஸ்புக் இப்படித்தான் அணுகுகிறது. ஹிட்லரை பற்றிய ஒரு பதிவில் ஹிட்லர் செய்தது சரிதான் என்று போட்டதை வைத்து காரணம் காட்டி 3 வருடத்துக்கு மேலாக என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கிறது. இருந்தாலும்
நான் இந்த 3 வருடமாக எவ்வளவு பதிவுகளை நான் போட்டிருக்கிறேன். எங்களுடைய மார்க்கத்துக்காக, எங்களுடைய சமூகத்துக்காக, இந்த உலகத்தில் சாந்திக்கும் சமாதானத்துக்கும் ஒற்றுமைக்குமாக என்னுடைய பதிவுகள் ஏராளமாக ஒவ்வொரு நாளும் போட்டுக்கொண்டிருக்கிறேன். அதில் எனக்கு ஒரு திறமையெல்லாம் தந்திருக்கிறான். நான் வேலை வெட்டிக்கு போனாலும் அந்த ஒரு குறைந்த நேரத்தில் ஒரு அவசரமாக ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி போடக்கூடிய ஒரு வல்லமையை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நான் அதை செஞ்சு கொண்டு போகிறேன். அது எனக்கு காசை விட அதில் எனக்கு கிடைப்பது அழகான உள்ளம் கொண்ட பல மக்களுடைய அன்பு. அது போதும் எனக்கு. நான் காசு எதிர்பார்த்து செய்வதாக யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். அது கூடாத ஒரு செயல். ஒரு மனிதனை தவறாக எடை போட்டு நீங்கள் தவறாக கதைத்து திரிந்தால் கடைசிக்கு நீங்கள் செய்கிற நன்மைகளை எனக்கு தாரீங்க. ஏற்கனவே நான் போடக்கூடிய பதிவுகள் பள்ளிகளை போய் காண்பிக்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மிக முக்கியமான இடங்களை காண்பிக்கின்றேன், இஸ்லாமிய வரலாறுகளை காண்பிக்கின்றேன். எல்லோரும் சுபான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று நன்மை தான் குவிகிறது. ஒவ்வொரு பதிவிலும் நன்மை தான் வருகிறது. ஒரு எளியவருக்கு உதவுகிறேன், அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறேன், துவா கேட்குறோம், இதெல்லாம் நன்மை தான். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா போனஸை கொண்டு வந்து இட்டு கட்டி கொண்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று பரப்பி கொண்டு கதைத்து திரிந்து நீங்கள் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் எனக்கு தாரீங்களே. நான் உங்களோடு ஒரு அன்பு வைத்தவனாக தான் சொல்கிறேன். வானம் எனக்கு அந்த உங்களுடைய போனஸ் நன்மைகள் தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கான நன்மையை அல்லாஹ் தர போதுமானவன். எனவே அல்லாஹ் தாலா தான் உங்களை என்னையும் பொருந்து கொள்ளணும். சரி நண்பர்களே, இன்னொரு காணொலியில் சந்திப்போம். புரிய வேண்டியவர்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நாளையுடைய நாள் ரஹ்மத்தோடு பரக்கத்தோடு மகிழ்ச்சி நிரம்பியதாக பிறநாள் தினம் அமையற்றும். எல்லோருக்கும் தக்கபலல்லாஹு மின்னா வமின்கும் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.